வெல்கம் டு ஐகோல்டு சேனல். இப்போது நான் நின்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்திருக்கிறது வந்து ஒரு தோப்பு. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சத்தான ஒரு பழம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள பழம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் நின்றுட்டுருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் கொய்யாப்பழம். ஓகேங்களா, இந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நின்றுட்டு இந்த தோப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பழமையான தோப்பு இது. ஓகேங்களா, இந்த கொய்யா தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இயற்கை உரம், எந்த ஒரு ரசாயன உரம் கிடையாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது நட்டதோடு சரி. இன்னொன்று வந்து மானாவரியாக வந்து பார்த்திங்கன்னா மழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பழம் ரொம்ப ரொம்ப இயற்கையாக, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டை வந்து களை எடுக்கிறதோ மருந்தடிக்கிறதோ எதுவும் கிடையாது. அப்படியே நேச்சுரலாக வந்து பழ விளையுது, அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த தோப்புகள் தான் வந்து நம்ம இந்த பழத்தை பற்றி, பழத்தில் என்ன சத்து இருக்குது, இந்த பழத்தை சாப்பிட்ட என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசும் இன்றைக்கி நம்ம இந்த கொய்யா பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் கொய்யா பழத்தை பற்றி தெரியும். ஸோ கொய்யாப்பழம் இன்னும் ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறத வந்து எல்லா மக்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது கொய்யா பழத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா தோப்புக்குள்ளே வந்து கொய்யா மரத்துக்குள்ளே வந்துட்டோம். கொய்யா மரத்துக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்க இருக்குது. இதில் காய் பழம் திங்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நான் கையில் 2 பழம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பயன், இந்த பழத்தில் என்ன இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டால், கொய்யா பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, அதாவது நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம். ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டாலும் 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய என்ன சத்தோ அது ஒரு கொய்யா பழத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு கொய்யா பழத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 4 ஆரஞ்சு பழத்துக்கு உண்டான சத்து நீங்கள் ஒரு கொய்யா பழத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா கொய்யாப்பழம் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கொய்யாப்பழம் சேல்ஸ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா B9 அப்படிங்கிற போலிக் ஆசிட். ஓகேங்களா, இதில் கொய்யாப்பழத்தில் இருக்குது. ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். கொய்யாப்பழம் வந்து அப்பப்போ அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திடப்பொருளும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சுகர் ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு மற்ற டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை அப்போ அந்த சமயத்தில் வந்து கொய்யாப்பழத்தை 1-2 எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நார்மலுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிட்றாங்க சருமம், அதை வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த சருமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிவாக இருக்கும், ஃபேஸ் வந்து பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கிட்டதுனால வந்து நம்மளுக்கு பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பழம்னாவே ஃப்ரூட்ஸ்னாவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கண்டினியூ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் வரக்கூடிய இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா வளர விடாமல் தடுக்கிறதுக்கு கொண்டா கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் வரக்கூடிய அந்த செல்லு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வளர விடாமல் தடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பலன் இருக்குது இந்த கொய்யா பழங்களில். நீங்கள் இந்த பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், குழந்தைகளுக்கு வந்து நல்லா வாங்கிக்கோங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இப்போ நான் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே விளைஞ்சிருக்கக்கூடிய நேச்சுரல், அதாவது கொய்யாப்பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் ஃபார்ம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி. இது நாங்கள் கூட ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக விளைஞ்ச கொய்யாப்பழம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருங்க. ஓகேங்களா, உங்களை நான் அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.